பாருங்க அந்த ஃப்ரீ பஸ்ஸை போட்டார் நம்ம ஸ்டாலின் ஐயா அப்படிதானே. ஃப்ரீ பஸ் போட்டவொடனே எந்த ஊர்ல இருந்தாலும் என்ன செய்வாங்க, வெள்ளிச்சந்தைக்கு மீன் வாங்க வரவங்க எல்லாம் கோட்டாருக்கு வந்துருவாங்க. என்னத்துக்கு? ஃப்ரீ பஸ் தூக்கிட்டு வந்துருவாங்க. இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அந்த போத்தீஸுக்கு வருவாங்க. என்னது சாதனத்தை அவங்க ஒரு கைப்பையும் தூக்கிட்டு. அன்னைக்கு ஒரு அக்கா இப்படி தான், நான் வந்து பொதுவாக பஸ்ஸில் போகிறது கிடையாது, என்னுடைய காரை கொண்டு ஒர்க் ஷாப்பில் விட்டுக்கிட்டு பஸ்ஸுக்காக காவல்னேன். டெரிக்கு பக்கத்தில் நிற்கும்போது திடீர்னு பஸ் வந்தது. பஸ் வந்தோடனே பஸ்ஸில் ஏறினேன். பஸ்ஸில் ஏறினா ஒரு அக்கா சுமக்க முடியாத ஒரு பாரம் பாருங்க, இந்த பக்கத்தில் ஒரு இந்த பக்கத்தில் போத்தீஸில் இருந்து சாதா ஊரில் வாங்கியிருக்கலாம். இது ஃப்ரீ பஸ்னால வந்த கேஸ் இது. இங்கே வந்து பாருங்க, இந்த பக்கம் தூக்கிட்டு இப்படி நடக்க முடியாது, இப்படி நின்று பஸ்ஸுக்குள்ள திடீர்னு பிரேக்கை ஒரு அடி அடிச்சார். கண்டக்டருக்கு மேலே ஓடி இந்த அக்கா என்ன செய்துட்டு போய் கமந்து போய் ஃப்ரீ பஸ் செய்யக்கூடிய வேலை கமந்து போய் விழுந்தது. அப்போ பாருங்க, உல்லாச யாத்திரை இல்லை அந்த ஃப்ரீ பஸ் உள்ள நடக்குது. நம்ம அல்லேலூயா. எப்போ வேணாலும் டிரைவர் என்ன செய்வார், அடிப்பார், பிரேக் அடிப்பார். அதனால கீழே விழுதுக்கு எத்தனமா இருக்கணும். பக்கத்தில் ஏதாவது பாவங்கள் இருந்து ஏதாவது காய்கறிகள் விற்காங்கன்னா அங்கே வாங்கணும். ஒரு ரூபா கூடுனாலும் என்ன செய்யக்கூடாது, ஆமாம் போய் நின்று போத்தீஸுக்காரன் பணத்தை கொடுக்கணும்னுட்டு நினைக்கக்கூடாது. அப்போ பாருங்க, இதில் இது மாதிரியே கப்பல் யாத்திரை